கொரிந்தியருக்கு இரண்டாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது, தன்னைத்தானே மெச்சுகிறது, அவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படணும், அவங்க தான் உத்தமர்கள் அப்படின்னு வாசித்தோம். தன்னைத்தானே மெச்சுக்கொள்கிறவன் உத்தமன் அல்ல. இதை படிக்கும்போது பைபிள் யாராவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? பரிசேயன் ஆலயத்தை போய் தன்னைத்தானே புகழ்ந்து புகழ்ந்து ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், என் தசம்பாகங்களை காணிக்கையை கொடுக்கிறேன், நான் மற்றவங்களை போல பாவ காரியங்கள்லாம் செய்கிறதில்லை, உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு தன்னைத்தானே மெச்சுக்கொண்டார், தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார். ஆண்டவர் அவனை மெச்சினாரா, புகழ்ந்தாரா? என்ன சொன்னார் ஆண்டவர் அவனை பார்த்து? இவன் நீதிமானே இல்லை. தன்னுடைய நீதியை அவர் ரொம்ப புகழ்ந்து பெருசாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்தில் சொல்லிக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் நீதிமானே இல்லைன்னு சொல்லிட்டார். ஆகவே நம்மை நாமே மெச்சுக்கொள்வது, நம்மை நாமே புகழ்ந்து கொள்வதல்ல, கர்த்தர் நம்மை மெச்சுக்கொள்ளணும், கர்த்தர் நம்மை புகழணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். நம்மை நாமே மெச்சுக்கொண்டால் நாம் உத்தமர்கள் அல்ல. சரிங்களா? சில பேரை மற்றவங்கெல்லாம் மெச்சுக்குவாங்க, அவங்க எவ்வளோ நல்லவங்க, அவங்க ரொம்ப தங்கமானவங்க, நம்மளை பற்றி மெச்சுக்குவாங்க. ஊரில் கூட வேலை செய்கிற இடத்துலையோ ஊர்லேயோ, ஐயோ அந்த அக்காவா, அந்த அண்ணனா தங்கமானவங்களாச்சே, நல்லவங்களாச்சே அப்படிலாம் மெச்சுக்குவாங்க. அதுவும் நோ யூஸ். நம்ம யார் மெச்சுக்கொள்ளணும், யார் நம்ம புகழணும்? ஆண்டவர் புகழணும். ஆண்டவர் அப்படி யாரையாகிலும் புகழ்ந்திருக்கிறாரா பைபிளில் என்றால் நிறைய பேர் புகழ்ந்திருக்கிறார், நிறைய பேரை மெச்சுக்கொண்டார். ஒரு 3 பேர் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதல்ல நோவாவை ஆண்டவர் மெச்சுக்கொண்டார். நோவாவை ஆண்டவர் என்ன மெச்சுக்கொண்டார்னு ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கணும். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். Among all these people, I found you alone as a righteous person. இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களில் உன்னை தான் நான் நீதிமானாக பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர் வச்சுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் பயங்கரமான வாழ்க்கையில் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை எப்படிலாம் இருந்துச்சுன்னு 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி இருந்தது, அவங்களுடைய இருதயத்திலே உள்ள எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது, கர்த்தர் பார்த்தார். சரிங்களா? நோவா காலத்தில் மனுஷங்களுடைய இருதயம் எப்பவும் பொல்லாத காரியங்களையே யோசிச்சுட்டு இருந்துச்சு. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் அக்கிரமான காரியங்கள் செய்துட்டு இருந்தாங்க. ஏசாமி சொல்லும்போது நோவாவுடைய காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்களாம் லூக்கா சுவிசேஷத்தை சொல்கிறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம். நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண்ணை கொண்டார்கள், பெண்ணை கொடுத்தார்கள், அழித்து போட்டது.
சரிங்களா? அப்போது அவங்க குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் கொடுக்குறாங்க. இதை மாதிரி நோவாவுடைய காலம் துன்மார்க்கமான காலமாக இருந்துச்சு. அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் பாவமான நினைவுகளாக இருந்துச்சு. அது மாதிரியான காலகட்டங்களில் மக்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது நோவா மட்டும் நீதிமானாக வாழ்ந்திருக்கிறார். அதனால நோவாவை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறார். அருமையான கருத்துப்பிள்ளைகளே, நம்மளை எப்போ ஆண்டவர் மெச்சிக்கொள்வார்னா, ஊரில் உள்ளவங்க எப்படியாக இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடவுளுடைய வசனத்தின்படி தான் ஜீவிப்பேன், கர்த்தருடைய ஒழுங்கின்படி தான் நான் ஜீவிப்பேன். கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அதுதான் நான் செய்வேன். கர்த்தருடைய சித்தம்தான் எனக்கு ஆகாரம், எனக்கு முக்கியம். அப்படிலாம் யார் வாழ்வாங்களோ அவங்கள ஆண்டவர் மெச்சிக்கொள்வார். இதுனா இது உலக வழக்கம் ஒரு மாதிரியாக இருக்குது, நீ ஒரு மாதிரியாக இருக்கிறேன்னாக்கா இருக்கட்டும். உலக வழக்கம் எப்படியாவது இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்லை. இது என்னடி இது புதுசாக இருக்குது, ஊர் வழக்கம்னு ஒன்று இல்லையா? இன்னும் இவங்க மட்டுமே ரொம்ப இது மாதிரி நடந்துக்கிறாங்களே, பேசிக்கிட்டோம். அப்படி தானே நோவா வாழ்ந்தார். உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பொல்லாத பாவழிகளில் இருந்தாங்க. இவர் உலகம் எப்படியாவது இருக்கட்டும், நான் கடவுளுக்கு பிரியமாக ஜீவிக்கிறேன் அப்படி ஒரு முடிவெடுத்தார். அதே போல் வாழ்ந்தார். அதனால் நீங்களும் கூட அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, நான் இப்படி செய்தால் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்களோ, அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது. சில பேர் வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்டியனாகவே தங்களை காமிக்க மாட்டாங்க. அது ஒரு இழிவாம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும், யார் என்ன வேணாவது கமெண்ட் பண்ணட்டும், எனக்கு அதை பற்றி தேவையில்லை. உலகம் போகிற போக்கில் நான் போக மாட்டேன், உலகம் செய்கிற காரியம் நான் செய்ய மாட்டேன். பைபிள் என்ன இருக்குதோ, ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ, ஆண்டவர் சித்தம் எதுவோ, ஆண்டவருடைய ஒழுக்கம் எதுவோ, ஆண்டவர் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறாரோ பைபிளில், அதன்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு நாம் வாழ்ந்தா, நீங்கள் வாழ்ந்தா உங்களையும் என்னையும் ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுவார். புரியுதுங்களா? ஆகவே நீங்கள் இருக்கிற ஊராக இருக்கட்டும், உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நீ வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், ஈவன் சர்ச்சில் கூட சரி, சர்ச்சில் கூட ஒருத்தர் நடந்துக்கிறாங்கன்ற மாதிரிலாம் நீ நடந்துக்க தேவையில்லை. சபையில் இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்களே, சபையில் இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி பார்க்குறாங்களே, நடந்துக்கிறாங்களே அப்படின்ட்டு சபையில் உள்ளவங்க கூட எப்படி நடந்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லை. ஒரு திருச்சபைன்னு சொன்னால் எல்லா விதமான கேட்டகரிஸ் இருப்பாங்க, எல்லா விதமான ஆளுங்களும் இருப்பாங்க. அதனால நீங்கள் சபையாரை பார்த்து நடந்துக்கக்கூடாது, ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்து கொள்ளணும். ஆகவே ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிற தான் உனக்கு முக்கியம். உன்னை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளணும், உன்னை ஆண்டவர் பாராட்டணும், உன்னை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படணும், அதுதான் உனக்கு முக்கியம். நோவா அதுதான் செய்தார். நோவாவுடைய காலத்தில் உலகமெல்லாம் வேறு மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒருத்தந்தான் இந்த உலகத்தில், அகில உலகத்தில் நீ ஒருத்தந்தான் நீதிமான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உலகம் போன போக்கில் போனாரா? இவரே போகலை. உலகம் போன போக்கில் போகலை. அதனால் அருமையான கற்றுப்பிள்ளையில் கர்த்தர் நம்ம மெச்சிக்கொள்ளணும், அந்த மாதிரி நம்ம வாழணும். உலகத்தாரை பார்த்தோ, ஊராரை பார்த்தோ, சொந்தக்காரங்களுக்காகவோ, சபையில் உள்ளவங்களை பார்த்தோ நாம் வேறு மாதிரி நடந்துக்கக்கூடாது, வேறு மாதிரி பேசக்கூடாது, நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கக்கூடாது. வசனம் எப்படி இருக்குது, ஆண்டவர் என்ன சொல்கிறார், எது ஆண்டவர் சித்தம், அதை மட்டுமே நாம் செய்கிறவங்களா இருந்தால் ஆண்டவர் நம்மையும் பார்த்து மெச்சிக்கொள்ளுவார், நம்மையும் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். எங்கள் அப்பா மரணத்தில் சொந்தக்காரங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அவங்க உலக வழக்கத்தின்படி சில சடங்குகளை செய்ய சொல்கிறாங்க. நான் அது முடியாதுன்னு சொல்லிட்டேன்.
அதெல்லாம் முடியாது. அப்போது நீ அதுக்கு முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் யாருமே கலந்துக்க மாட்டோன்ட்டாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், பிரதர்ஸ் கிட்ட சொன்னேன். என்னை குறித்து 10,000 பேர் இடரல் அடைந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இடரல் அடையக்கூடாது. என்னை பற்றி 10,000 பேர் இடரல் அடைந்தாலும் ஐ டோன்ட் கேர். பரிசுத்த ஆவியானவர் இடரல் அடையாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த தேவன் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டால் போதும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ காலத்தில் இஸ்ரவேலர் மக்கள் எல்லாருமே போய் வணங்கினாங்க. இல்லைனாக்கா நெருப்பில் போட்டுறன்றனே அந்த ராஜா, அதுக்காக உயிருக்கு பயந்து வணங்கினாங்க. ஆனால் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ வைராக்கியமாக நின்றுட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவங்க மூலமாக மகிமைப்பட்டார். அதனால இஸ்ரவேல் மக்களுக்குள்ளவே உயிருக்கு பயந்து அந்த பொற்சிலைக்கு வணங்கினவங்கெல்லாம், அந்த சிலைக்கு வணங்கினவங்கெல்லாம் இருந்தாங்க. அதை போலவே கிறிஸ்டியன்ஸ்குள்ளே, சபை மக்களுக்குள்ளே நம்ம ஆளுங்க வேறு வேறு விஷயங்களுக்காக, வேறு வேறு காரணங்களுக்காக அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கலாம். ஒரு வேளை அவங்க வேறு மாதிரி நடந்துக்கலாம், பைபிள் இல்லாத மாதிரி நடந்துக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. அவங்க காரணங்கள் எதுவாக இருக்கட்டும், அவங்க காரணங்கள் என்னவோ இருக்குமோ, எதுக்காக அவங்க அந்த மாதிரி நடந்துக்கினாங்களோ, எப்படி பேசுகிறாங்களோ, அது நமக்கு தேவையில்லை. அவங்கள போல் நாம் நடந்துக்கக்கூடாது. அவங்க வீட்டுக்காரன் அடித்தான், இப்போ அடிக்கிறதில்லை, பேசாமல் உட்காந்துருக்குறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிச்சு. சரியாக வாங்கிட்டு வந்தான். அதிலிருந்து இப்போ அந்த அம்மா சொல்கிற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம கூட தான் செய்யணும். தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி நம்ம செய்யலாமா? சரிங்களா? அப்போது நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்கள ஒருவேளை அப்படி செய்திருந்தாலும் கூட அவங்க செஞ்சாங்களே, அதுலேருந்து தான் நம்ம அடங்கினான். அப்போது அந்த அக்கா செஞ்சாங்கல்ல, நம்ம செய்கிறதுல என்ன தப்பு? அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன், கிறிஸ்டியன்ஸில் கூட பலர் பல காரணங்களுக்காக வேத ஒழுக்கத்தை விட்டு விலகி சில காரியங்களை செய்வாங்க, நடந்துக்குவாங்க, பண்ணுவாங்க. நாம் அதை பற்றியெல்லாம், நமக்கு அது கவலை இல்லை. அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. உலகமெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, நோவா மட்டும் வேறு மாதிரி வாழ்ந்தார். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார், நீதியை பின்பற்றினார். அதுதான் ஆண்டவர் அங்கே பாராட்டினார், மெச்சுக்கொண்டார். ஆக வெறுமையான கர்த்தர் பிள்ளை இல்லை. ஆண்டவரே, நோவாவை பார்த்து நீர் சந்தோஷப்பட்டு அவரை மெச்சுக்கொண்டீங்களே, பாராட்டினீங்களே, நானும் கூட உலகத்தார் எப்படியாவது போகட்டும், சபையார் எப்படியாக என்ன செய்யட்டும். எனக்கு சபையார் முன்மாதிரி இல்லை. நான் சபையாரை பார்த்து நடந்துக்க மாட்டேன், ஊராரை பார்த்து நடந்துக்க மாட்டேன், சொந்தக்காரங்க சொல்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். உமக்கு பிரியமாக இருக்கும்படி நீர் மெச்சுக்கொள்கிறபடி நான் நடந்து கொள்ளுவேன். எனக்கு உதவி செய்யுங்க, நோவாவை போல நான் நடந்து கொள்ளுவேன் அப்படின்ட்டு நாம் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். சரிங்களா? இன்னொருத்தர் தாவீதை பார்த்து ஆண்டவர் மெச்சுக்கொண்டார். தாவீதை பார்த்து ஆண்டவர் பாராட்டினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன சொல்லி தாவீதினுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டு மெச்சுக்கொண்டார் என்பதை அந்த வசனத்தில் வாசிக்க போகிறோம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்றார். ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு தாவீதை குறித்து ஆண்டவர் மெச்சுக்கொள்ளுகிறார், சந்தோஷப்படுகிறார், பாராட்டுகிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டார். ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சு கொண்டு அதை அனுசரித்து நடந்துக்கிட்டார். என் இருதயத்துக்கு ஏற்றவன்
என்றால் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தார். அதை ஆண்டவர் சொல்லி தாவீதை மெச்சிக்கொள்ளுகிறார். அப்போ யாரை பார்த்து ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுவார், சந்தோஷப்படுவார் என்றால் ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்களை பார்த்து, அல்லது ஆண்டவருடைய சித்தத்தின்படி அல்லது ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கேட்டு அதன்படி யார் நடந்து கொள்வாங்களோ, யார் காரியங்களை செய்வாங்களோ, முடிவுகள் எடுப்பாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவங்கவுங்க இருதயத்துக்கு பிடிச்சது, அவங்க இருதயத்துக்கு சரின்னு பட்டது செய்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்தால் ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார், அவங்கள மெச்சிக்கொள்ள மாட்டார். சில பேர் அப்படி தானே சொல்கிறாங்க, என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சிங்க அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சிங்க அதனால் செஞ்சிட்டேன், என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சிங்க அதனால் நான் ஒத்துக்கிட்டேன் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டான். ஆண்டவருடைய மனசை புரிந்து கொள்ளணும். நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கும் ஆண்டவருடைய மனசுக்கும் சரியா, வசனத்தின்படி கரெக்டாக இருக்கா என்பதை யோசித்து செய்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நடக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் மெச்சிக்கொள்ளுவார், சந்தோஷப்படுவார். மூணாவது, மார்க் சுவிசேஷத்தில் 12:41 44 வரைக்கும் வாசித்தா, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணத்தை போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்தார், 2 காசை போட்டாள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியிலே அதிகமாய் பணம் போட்டாங்கள் ஐஸ்வர்யவான்கள், அவர்களை காட்டிலும் ஏழை விதவை அதிகமாய் போட்டாள். சரிங்களா? இந்த அம்மா போட்டது 2 காசு, மற்றவங்க எல்லாம் அதிகமாக காணிக்கை போட்டாங்க. அப்போ இயேசுசாமி அந்த அம்மாவை பார்த்து, இந்த அம்மா தான் அதிகமாக காணிக்கை போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அடுத்த வசனத்தில் வாசிக்கணும். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு, அப்படின்னா சோத்துக்கு, சாப்பாட்டுக்கு இருந்ததெல்லாம் போட்டாங்க. அந்த அம்மா ஏற்கனவே வறுமையில் இருக்கிறாங்க, ஏதோ கொஞ்சம் சாப்பாட்டுக்குன்னு ஒரு 50, 100, 200 வச்சுருந்துருக்குறாங்க. அந்த 200ஐயும் கொண்டு வந்து போட்டாங்களாம். அப்போ இயேசுசாமி சொல்கிறாரு, இவள் தான் எல்லாரை விட அதிகமாக காணிக்க போட்டவள். வறுமையிலையும் தரித்திரத்திலையும் இருந்தும் வறுமையில் இருக்கிறா, ஆல்ரெடி வறுமையில் இருக்குது, வறுமையில் இருந்தும் காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குது. புரியுதுங்களா? நாம் வறுமையில் இருக்கும்போது நம்முடைய கஷ்டத்தை தான் நினைக்க பார்க்குறோம். சரி, ஆகவே நாம் ஆண்டவருக்கு கொடுக்குற காணிக்கைகள் வந்து நம்முடைய கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது, நமக்கு தேவைகள் நிறைய இருக்குது. இந்த காரணங்களுக்காகலாம் ஆண்டவருக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது. அதன் மத்தியில் கொடுக்கறத தான் ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? விஷயம் புரியுதா உங்களுக்கு? அதன் மத்தியிலையும் காணிக்கை கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த அம்மா, அவங்கள தான் ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறார். அப்போ நம்மளை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளணும்னா நம்ம நிலைமைகள், நம்முடைய வறுமைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய குறைகள், நம்முடைய கடன்கள் இதெல்லாம் யோசிக்காமல் கடவுளுக்கு கடவுளுடையதை நாம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு செலுத்தினால் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு செலுத்த போகிறாரு. ஆமென். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார் இல்லை, கொடுக்க போகிறாரு. இப்போது எவ்வளோ ஆண்டவர் கொடுத்தாலும் மறுபடியும் நம்ம கைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சா, அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா?
ஆண்டவர் பல மடங்களாக மறுபடியும் நமக்கு தரப்போகிறார்ல. நாம் ஆண்டவருக்கு கொடுக்கறது பல மடங்களாக ஆண்டவர் பல ரூபங்களில் தருவார், பல ரூபங்களில் தருவார், பல விதங்களில் தருவார். இதை நம்ம யோசித்து ஞானத்தோடு கடவுளுக்கு கொடுக்குறப்போ நமக்கு வறுமையோ கடனோ தேவையோ குறையோ எது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கும்போது கர்த்தர் மெச்சிக்கொள்ளுகிறார், கர்த்தர் பாராட்டுகிறார். ஆகவே கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன், தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளுகிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்பட்டவர்கள் பைபிளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேரை நம்ம பார்த்தோம். முதலாவது நோவா. இந்த நோவா உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் பாவமான வாழ்க்கையில் இருக்கிறாங்க, இவர் மட்டும் நீதிமான வாழ்ந்திருக்கிறார். அதனால உலகத்தில் உள்ளவங்களோ ஊரில் இருக்கிறவங்களோ கூட வேலை செய்கிறவங்களோ சபையாரோ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்காம நீங்கள் வேதத்தின்படி ஆண்டவருடைய நீதியின்படி நடந்தால் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்பட்டு, உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டு உங்களை மெச்சுக்கொள்ளுவார். ஊரில் இருக்கிறவங்க இப்படி நடக்கிறாங்க, உலகத்தில் இப்படி நடக்கிறாங்க, சபையாரெல்லாம் கூட இந்த மாதிரி நடக்கிறாங்க, நலுங்கெல்லாம் வைக்கிறாங்க சபையார் எல்லாரும். இப்போ அதில் கொஞ்சம் ஃபேஷன் வந்திருக்குது. நலுங்கெல்லாம் வைக்க மாட்டோம், கூட்டின்னு வந்து சோறு வச்சு விருந்து கொடுத்து ட்ரெஸ் கொடுத்து அனுப்புகிறோம். அது என்னது? அது ஹாஃப் நலுங்கு. அது ஹாஃப் நலுங்கு. நீ என்ன கொடுக்க விரும்புறியோ அதை மேரேஜில் கொடு. இந்த ட்ரெஸ்ஸு மேரேஜில் கொடுக்கக்கூடாதா? இல்லை, நம்ம சபையில் கூட பண்ணுறாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, அதுதான் இருக்கக்கூடாது. அதான் நான் சொன்னேன், சபையில் ரகரகமானவங்களாம் இருப்பாங்க, அதனால் சபையாரை பார்க்கக்கூடாது. நீதி, ஆண்டுடைய நீதி, ஆண்டுடைய வசனம். நோவா அப்படி வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்தால்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார், மெச்சுக்கொள்வார். அதனால் உலகமெல்லாம் எப்படி போனாலும் நாமும் ஆண்டவருடைய நீதியின்படி நடந்தால் ஆண்டவர் மெச்சுக்கொள்வார். 1. 2வது, தாவீதை ஆண்டவர் பார்த்து மெச்சுக்கொண்டார். காரணம், தாவீது தன்னுடைய மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அது செய்யலை, ஆண்டுடைய மனசுக்கு எது கரெக்டோ அதை செய்தார். நம்முடைய மனசு மகா கேடுள்ளது, கிறுக்குள்ளது இருதயம். அதனால் தன்னுடைய பார்வைக்கு, தன்னுடைய மனசுக்கு ஒவ்வொருவனும் செய்கிற காரியங்கள் நன்மையாகவே தெரியும். அப்புறம் அதனுடைய முடிவோ மரணத்துக்கு வழி நடத்தும். அதனால் நம்முடைய மனசை நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால் மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது, இது ரொம்ப மோசமானது. அதனால் ஆண்டவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய இருதயத்துக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ, எது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பைபிள் மூலமாக தான். பைபிள் மூலமாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யணும். 3வது, நம்முடைய ஏழை விதவையை ஆண்டவர் மெச்சுக்கொண்டார். என்ன காரணத்துக்காக? வறுமை இருந்தும், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தும், அதெல்லாம் பெரிய அது யோசிக்கவே முடியல. பாருங்கள், நம்மெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா நான் அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டேங்க காணிக்க. எது அடுத்த வேலைக்கு, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருந்தும், நான் வறுமையில் இருந்தும், ஏதோ ஒரு 200 ரூபாய் கையில் இருக்குதுனாக்கா கண்டிப்பாக அந்த 200 ரூபாய் நான் கொண்டு வந்து காணிக்க பெட்டியில் போட மாட்டேன். ஒரு 100 போட்டு 100 எடுத்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களே, அதுதான் ஆண்டவர் மெச்சுக்கிறாரு. அதனால் நம்முடைய வறுமைகள் இருக்கும், கடன்கள் இருக்கும், குறைகள் இருக்கும், எத்தனை இருந்தாலும் கடவுள் பார்த்து நம்மளை பார்த்து சந்தோஷப்படும்படிக்கு நாம் கொடுக்குறவங்களாக இருக்கணும்.